சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது தேனி, பெரியகுளம், மதுரையில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆனையூர், கோரிப்பாளையம், கூடல் நகர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், தமிழகத்தில் பரவலாக பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்கிறது? கூடுதல் விவரம் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரைக்குமாக தமிழகம் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் உயரத்தில் பலவீனமாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலான மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக தேனி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் கீழ வடகரை, பெருமாள்புரம், அழகர்சாமிபுரம், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது. காலை முதலாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த சூழலில் தேனி மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது பொதுமக்கள் மத்தியிலும் விவசாய மத்தியிலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீண்ட நாட்களாக அந்த கொடைக்கானல் என்பது ஒரு சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட அங்கும் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்பட்ட நிலையில்தான் கொடைக்கானல் நகர் பகுதி முழுவதிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலான மழை பெய்திருக்கிறது. அதே போன்று அந்த பேரிச்சாலை, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், அதே போன்று செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே மழை பெய்த நிலையில் அங்கு சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோரும் கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மதுரை மாநகர பகுதியை பொறுத்த மட்டிலும் மாட்டுத்தாவணி, கே நகர், ஆனையூர், வள்ளுவர் காலனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி முழுவதிலும் பரவலான மழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலான மழை பெய்த நிலையில் காலை முதலாக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டிலும் அதிக அளவிற்காக இந்த சூப்பர் எல்னினோ தாக்கத்தின் காரணமாக அதிக அளவிற்கான வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மதியம் ஒரு 3 மணி முதலாக 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கனமழை மற்றும் பரவலான மழை பெய்ததால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவசாயிகளும் இந்த மழை தொடர்ந்தால் தங்களுக்கான வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் எனவும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.